பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவ்வளவுதாங்க எனக்கு வேணும். நான் ஆறுதல் தரேன்னு ஆண்டவர் சொல்லும்போது வேற என்ன நமக்கு தேவை? பிரியமானவர்களே, ஏசாயா 51வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? புல்லுக்கு ஒப்பான இந்த ஜீவியத்துல, நமக்கு சாக போகிற இந்த சரீரத்திலே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே, நான் இவ்வளோ சோதனையில இவ்வளோ வேதனையில படுத்திருக்கிறேன், எப்படி இருக்கேன்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. அவங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க, எல்லாரும் பணம் சம்பாதிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஓடி ஓடி சம்பாதித்த பிறகு அந்த சம்பாதித்த பணத்தை அவங்களால என்ஜாய் கூட பண்ண முடியாது. ஏன்னா பலவிதமான வியாதிகள் வந்து சோதனையிலே அவர்கள் துவண்டு போகின்ற கூட்டமாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று. அவ்வளவுதாங்க எனக்கு வேணும். நான் ஆறுதல் தரேன்னு ஆண்டவர் சொல்லும்போது வேற என்ன நமக்கு தேவை? பிரியமானவர்களே, ஒரு ஒரு காலத்துல ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது, ஒரு ரெவல்யூஷன். எங்க பார்த்தாலும் அடிதடி, ஒரே மக்களுக்கு மக்கள் ஜாதிகளுக்குள்ளாக சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தை தாக்க வரும்போது ஓடி போய் ஒரு வீட்டுல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒளிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா வந்து அந்த பிள்ளையை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டாரும் அரவணைத்து கொண்டார்கள். அப்போ திடீர்னு இந்த குழந்தைக்கு சுகம் இல்லாமல் போயிடுது. அந்த குழந்தைக்கு சுகம் இல்லாமல் போனதுமே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆனால் அந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு வெளியே போனால் பயம் வந்துடுது. ஏன்னா அவங்கெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர். ஆகவே மெதுவாக போய் இந்த அம்மா மாத்திரம் மெடிசனை வாங்கிட்டு வந்தாங்க. வந்த பிறகு அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்க ஒரு பொட்டலத்துல மடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா இங்கிலீஷ்கார அம்மாவா இருந்ததுனால அது திறந்து படிக்கும் பொழுது இந்த ஏசாயா 51:12 அவர்கள் கண்ணில் பட்டுதான் பெரியமானவர்களே. இது நானே ஆறுதல், ஐ ஆம் த கம்ஃபர்டர் ஃபார் யூ. இன்னைக்கு யார் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கலனாலும், கவுன்சில் பண்ணலனாலும், விசாரிக்கலனாலும், ஆறுதல் கொடுக்கலனாலும், தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் இருக்கின்றார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகின்றவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். மற்ற ஆறுதல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனா அவர் கொடுக்கிற ஆறுதல் நிறைவான ஆறுதலாக இருக்கும். இந்த ஆறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசித்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஆறுதல் தேவை கர்த்தாவே, ஆலோசனை தேவை கர்த்தாவே. ஆறுதல் படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.